எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 91. 91ல் நம்ம போன தடவை அர்ஜுனன் தவறு போய் உட்காந்துறதா பார்த்தோம். சொன்னேன் இல்லையா? அர்ஜுனன் பார்க்குறான், படையை பார்க்குறான். கௌரவ படை பெருசாக இருக்குது. ஆனால் படையை கண்டு பயப்படல. அவன் அந்த படையை பார்க்குறான். அந்த படையில் பார்த்தா அந்த பக்கம் பீஷ்மர் இவனுடைய தாத்தா. இவன் தூக்கி வளர்த்தவர், இவருக்கு பால் கொடுத்து வளர்த்தவர், எல்லாமே உறவாக இருக்குது. அந்த மாதிரி பீஷ்மர் அவர்கிட்ட போய் நான் சண்டை போடுறதான்னு யோசிக்கிறான். அடுத்தது துரோணர் நிற்கிறார். துரோணர் இவருக்கு ஆச்சாரியன், குரு, இவருக்கு அப்பா மாதிரி, குருஸ்தானத்தில் இருக்கிறவர். குரு எதிர்த்து சிஷ்யன் சண்டை போடுறதுன்றது எப்படி நியாயமாகும் அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து இந்த பக்கத்தில் பார்த்தா கிருபர் இவனை குழந்தையிலேருந்தே அர்ஜுனனுக்கு நிறையா வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார், நிறையா சாதனம் போட்டிருக்கார், எல்லாம் பண்ணிருக்கார். தன்னுடைய குருவுடைய மச்சினர் அவர், துரோணருடைய மச்சினர். அந்த பக்கம் அஸ்வத்தாமன் மிக நீதிமான் தான். அஸ்வத்தாமன் கடைசியில தான் வெறி கொண்டு பண்றானே ஒழிய, அஸ்வத்தாமன் ஒரு நீதிமான் தான், நல்ல வில்லாளி. அர்ஜுனனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அதை சுத்தி பார்த்தா படையில இருக்கா எல்லாருமே சொந்தக்காரா இருக்கா. இந்த சொந்தக்காரா சரி இவாகிட்ட நான் சண்டை போட போறேன், சண்டை போட்டு என்ன பண்றது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இவாகிட்ட போய் நான் சண்டை போடுறதாட்டு வில்லெல்லாம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறான். உட்காந்த உடனே கிருஷ்ணனுக்கு புரிஞ்சிருது, இவன் நர்வஸ் ஆயிட்டான், இவனை சரி பண்ணாதான் சரியாகுன்றது தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்றார், அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட கேட்பான், கிருஷ்ணா நீ தேர்ல உட்காந்துருக்க, நீ தேர் சாரதியா இருக்க, நீயே பாரு, சுத்தி பாரு, ஒரு தரம் பார்த்துட்டு இங்க இருக்கவாள்லாம் யாருன்னு பாரு. இவ கூட இந்த சண்டை போடுறதுக்கு நீ கூப்பிட்டு வந்திருக்க, இப்ப நான் இவா கூட எப்படி சண்டை போடுறது? எப்படி நான் தாத்தாவை பார்த்த உடனே சேவிக்க தானே தோன்றது, அவர்கிட்ட சண்டை போடணும்னு எனக்கு தோணலையே. என்ன பண்ண சொல்ற? இந்த கர்ணனை தவிர மீது யாரும் எனக்கு விரோதியாவே தெரியல. எல்லாருமே துரியோதனன் என் அண்ணன் தானே, அவன் தான் நாட்டை ஆடுறான். இது யோசிச்சு பார்த்தா அவளையெல்லாம் நான் சண்டை போட்டுட்டு ஜெயிக்கிறோமா அப்படின்னு எனக்கு மனசு வேதனையா இருக்கு. இவாளை நான் சண்டை போட்டு ஜெயிச்சு நான் என்ன காண போறேன்? நான் யாரை ஆள போறேன்? அதுக்கப்புறம் இவாளையெல்லாம் நான் சண்டை போட்டு இவாளையெல்லாம் ஜெயிச்சு இவாளையெல்லாம் ஜெயிலில் போட்டோ இல்லை இவாளை கொண்டுட்டோ, அதுக்கப்புறம் எனக்கு அந்த நாட்டில் நான் யாரை வச்சு நான் ஆளுவேன்? யாருக்காக நான் ஆளணும்? இந்த நாட்டை நான் இதுக்காக உயிரோடு இருக்கணும், அதை விட நான் சேர்த்து போகலாமே அப்படின்னு ஒரு மாதிரி தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவான் அர்ஜுனன். இதெல்லாம் பார்த்த உடனே அப்ப கிருஷ்ணன் உபதேசிக்கிறார், எப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே கூடாது. யாராவது ஒன்றை ஒதுக்கி வச்சால்தான் அதே தூரத்துல இருந்து வாழறதுக்கு நீ பழகிக்கும். ரொம்ப சுருக்கமா சொல்றேன். பகவத்கீதை பெரிய உபன்யாசம் அது. அதுல அவர் சொன்னதுதான், யாராவது ஒன்று எதிர்த்தாள்னா அவளை எந்த இடத்துல ஒன்று வச்சிருக்காளோ, எவ்வளவு தூரத்தில் வச்சிருக்காளோ அவ்வளவு தூரத்துலேயே இருந்து வாழ பழகு. உன்னை இன்னைக்கு துரியோதனன் உன்னை எதிர்த்திருக்காருன்னா, உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வச்சிருக்காருன்னா இந்த தூரத்துல இருந்து நீ உன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டு. அதாவது நீ யாருக்காகவும் நீ ஒன்றை காயப்படுத்திக்காத, உன் மனசை அழைக்க கூடாது. வாழ்க்கையில ஒரு எல்லாருமே வழிபோக்குகள் தான், ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில வரவா யாருமே உனக்கு நிரந்தரம் கிடையாது, நீயே நிரந்தரம் கிடையாது. உனக்கு வாழ்க்கையில வரவா எப்படி நிரந்தரமாவா? அதனால உனக்கு யாருமே நிரந்தரம் கிடையாது, நிரந்தரமா யாரும் கிடையாது உன் கூட. அதை நீ என் மனசுல வச்சுக்கோ. எந்த நேரத்தை கொண்டு அடுத்த வாழ்க்கை நிம்மதியை கெடுக்காத. துரியோதனை கெடுத்தான், அவனை கெடுத்ததுனாலதான் அவனுக்கு இந்த நிலைமை. அதை கெடுக்காத. அவமானம், உன்னை யாராவது அவமானப்படுத்தா அவ அவனுக்கு வழிகாட்டுக்கான்னு நினைச்சுக்கோ. உனக்கு ஒரு புதுசா ஒரு ரூட்டை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கா, புதுசா ஒரு காரியத்தை உனக்கு செய்யறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கா, அந்த அவமானத்தை தாங்கிட்டு அந்த ஒரு தாங்குற சக்தியை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க, அவதானம் பண்ணிருக்கா, அது ஒரு சாதனை தானே. அது மாதிரி நினைச்சுக்கோ, அவன் மேல உனக்கு கோபம் வராது. இறைவன் எடுக்காம எதுவுமே நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. இறைவன் எதையும் இறைவன் நினைச்சாதான் நடக்கும். முயற்சி தான் முடிவு இறைவனுடையது. இறைவன் பார்த்துமா என்ன செய்யணுமோ அதை. உன் எண்ணத்துல எல்லாம் நான் இருக்கேன். உன்னை வீழ்த்தி உன்னை யார் உன்னை அவமானப்படுத்தணும், உன்னை கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் அவளுக்கு நடுவில் உன்னை மேலே கொண்டு வரதுக்காக தான் நான் அந்த காரியத்தை செய்கிறேன். உன் பேர் மேலே வரணுன்றதுக்காக தான், உன்னை பெரியவனாக்கி காட்டணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். நீயே இது மாதிரி பண்ணேன்னா அப்புறம் நான் என்ன இதில் இது பண்ண முடியும்? உன் கடமையை சரியாச்சு, தர்மத்தின் வழியில உன் கடமையை கரெக்டாக செய், அவ்வளோதான். வேற நீ எதுவும் பேசாத. இந்த நீ நீ எது இந்த உலகத்தில் நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கிறதுன்னு வச்சுக்கோ.
எது நடந்ததோ அது நல்லதாகவே நடக்குது. எது உனக்கு நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கிறது. அதை வச்சுக்கோ. எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்குது. இதெல்லாம் கீதையில கிருஷ்ணன் சொல்லுது. நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்குது. எதையும் நீ செய்யல, உனக்குள்ள இருந்து நான் தான் செய்யறேன். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது அதனால நீ நடக்கிறத வந்து நீ செய்யறத நினைச்சிட்டு இருக்காத. நீ செய்யல. இந்த இந்த இதெல்லாம் நான் தான் செய்யறேன். இந்த சண்டையெல்லாம் செய்யறதெல்லாம் நான் தான். எதை நீ எடுத்துட்டு வந்த? நீ வரும்போது உனக்கு இந்த உறவுகள்லாம் இருந்தாளா? உனக்கு அம்மா இருந்தாளா? நீ பூலோகத்தில் வரும்போது உனக்கு அம்மா அப்பா இந்த தாத்தா இவாள்லாம் இருந்தாளா உனக்கு? அதுக்கு முன்னாடி பூலோகத்தில் வரும்போது நீயா அவளை உறவுன்னு சொல்லிக்கிற, அப்பான்னு சொல்லிக்கிற, அண்ணான்னு சொல்லிக்கிற, தம்பின்னு சொல்லிக்கிற. அது ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு உன்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் தானே. உன்னோட ஆத்மா பிரிஞ்சு விட்டுனா அதுக்கப்புறம் அவ யாரோ நீ யாரோ தானே. அப்படி இருக்கப்ப நீ அவ மேலே தனியாக இதுக்கு பாசம் வைக்கிற? அதெல்லாம் கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நீ உன் கடமையை செய்யணும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நீ உன் மனசுக்கு நியாயப்பட்ட விஷயங்களை செய்யணும். எது உனக்கு உனக்கு கூட வந்து எது சேர்ந்த நீ எதை எடுத்துட்டு இருக்கியோ அது என்ன எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்கிறதா? எங்கிட்ட இருந்து தான் எடுத்துட்டு இருக்க. நீ உனக்கு உறவு உன்னோட அண்ணா எடுத்துட்டா உன்னோட அண்ணா துரியோதனன் நீ எங்கிட்ட இருந்து தான் எடுத்துட்டு இருக்க. நான் தான் துரியோதனுக்கும் படைச்சவன். துரியோதனை படித்தவனும் நான் தான். நீ எங்கிட்ட தான் எடுத்துட்டு இருக்க. அதனால நீ எதை கொடுக்குறியோ, நீ ஏதாவது உன்னோட அபிமன்யு நீ கொடுத்துட்டேன்னா உன் அபிமன்யு கொடுத்ததுக்கு நான் தான் காரணம். அபிமன்யும் சொல்ல மாட்டேன். அபிமன்யுலாம் சண்டைக்கு அப்புறம் தானே தெரியும். முதல்ல எதை நீ கொடுக்குறியோ அது வந்து என்னால் கொடுக்கப்பட்டது, என்கிட்ட கொடுத்துருக்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நினச்சிக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு பிராமணன் நினச்சிட்டார். சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணா இது உன்னோட பொருள், நீ எடுத்துக்கோ, தாராளமாக எடுத்துக்கோன்றார். பிள்ளைய ரெண்டாக வெட்டணுன்னு பிள்ளைய ரெண்டாக வெட்டினவுடனே தாராளமாக வெட்டிக்கோன்றார். தாராளமாக ஒரு பிள்ளைய வந்து ஒரு அப்பா எங்கேயாலும் சொல்லுவாள் அந்த வார்த்தையை. தாராளமாக ரெண்டாக அறுத்துக்கோன்றார். அறுத்துக்கிறார். அறக்கவும் அறக்கிறார். அறக்கவும் அறுத்து ரெண்டாக அரைக்குது. ரெண்டாக அறுத்து ஒரு பிள்ளைய அது வலதுபாக இருக்க விடுவார். அம்மா கையை பிடிச்சிக்கணும்ன்றார் குழந்தைய. அப்பா வந்து தலையை அறக்கணும்ன்றார். அப்பா வந்து அது மனசால கூட எதுவும் துக்கப்படக்கூடாது. மனசால கூட துக்கப்படாத எப்படி முடியும் தான் பெத்த பிள்ளைய? ஆனா அந்த பிராமணன் பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, இது உன்னோட பொருள், அதான் பொருளே வந்து நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. பொருள் எந்த இல்லை, என்கிட்ட ஒன்னால கொடுக்கப்பட்டது. இப்ப நீ எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். அவனுக்கு இந்த உங்க கையால் நீ ஒரு ஆணு இட்டு அது வழியா அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னா அது எவ்வளவு பெரிய மோட்சம். அதை அவன் இதை விட உயர்ந்த இடத்துக்கு தான் அவன் போறான். அவனுக்கு மோட்சம் தான் கிடைக்கும், அது எனக்கு தெரியும். நீ வந்து சொல்லி அவனை கட் பண்ண சொல்றேன்னா அவனுக்கு மோட்சம் தான் கிடைக்கும். நீ சொல்லி உன்னுடைய ஒரு தூண்டுதலுக்கு ஆளாகி அவனை நான் வெட்டுறேன்னா எனக்கும் மோட்சம் தான் உண்டு. அதனால எனக்கு இதை பத்தி எல்லாமே கவலை இல்லை, நீ என்ன சொல்றியோ அதுதான் அப்படின்றா இல்லையா? அந்த மாதிரி நீ அது மாதிரி நினச்சிக்கோ, அது மாதிரி வச்சுக்கோ. எது இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கோ அது நாளைக்கு இன்னும் தருது. இந்த ராஜ்யம் உனக்கு நிலை இல்லை, இந்த ஒய்ஃபு உனக்கு நிலை இல்லை, இங்கே இருக்க இந்த மனுஷா நிலை இல்லை, வாழலாம் காலம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எது இன்னைக்கு இருக்கோ அது நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போகும். ஒரு பொருளை நீ வச்சிருக்க, ஒரு ராஜ்யம் வச்சிருக்க, அந்த ராஜ்யத்தை வித்துருவேன். இன்னைக்கோ தர்மன் வந்து இந்திரபிரசத்துக்கு அரசனாக இருந்தான், இன்னைக்கு ஓட்டாண்டியா இருக்கான். நாளைக்கு இந்திரபிரசத்தை அடைஞ்ச உடனே அவன் மறுபடியும் இந்திரபிரசத்துக்கு ராஜாவாகும். ஆக இதெல்லாம் வந்து உலக நியதி, இது நடக்கிறது. அதனால இதையெல்லாம் வந்து நீ மனசில் நினச்சிக்காத. உனக்கு தேவை தர்மம் தான். தர்மம் நீ மனசுல நீ செய்யறது சரியா, நீதி தர்மம் இந்த வழியில நீ போயிட்டே இரு. மற்றபடி எல்லாம் எல்லாம் அதெல்லாம் இது நடக்கிறது நடக்கும் அப்படின்னு வேறு. இந்த மாதிரி என்னோட அப்பா என்னோட தாத்தாவை எல்லாரும் அடிக்கிற மாதிரி இருக்கிறேன். உன் தாத்தா கிடையாது. உன் தாத்தா நீ சொல்லிக்கிற உனக்கு தாத்தான்னு. உன் தாத்தாவை படிச்சதே நான் தானே அப்படின்னு ஒரு கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து அப்பதான் இவனுக்கு வந்து விஸ்வரூப சேவையை கொடுப்பாரு. விஸ்வரூப சேவையை காமிச்சு அர்ஜுனனுக்கு நான் யாருன்றே தெரிஞ்சுக்கோ. நீ முதல்ல நான் தான் இந்த உலகத்துக்கே அதிபதி, இந்த பழத்தை படைத்தவர் நான் தான். இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்துறதுன்னா அந்த நடத்துறது நான் தான். இந்த மகாபாரத யுத்தத்தில் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கறது நான் தான். இதை எத்தனை பேர் உயிரை எடுக்கிறாளோ அதுவும் நான் தான். அதில் பார்த்தா அந்த விஸ்வரூப சேவையில் ஒவ்வொரு முகம் இருக்கும். ஒரு பக்கமாக ஜீவாத்மாக்கள்லாம் போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கமாக ஜீவாத்மாக்கள்லாம் வந்துட்டே இருக்கும். அது என்னன்னு கேட்பான் அர்ஜுனன். அர்ஜுனன் கேட்கும்போது இது வந்து எல்லாம் இந்த பூமியில் செத்து உள்ள வரவாள்லாம் அது நான் படிச்சது. ஆக செத்து வரவாள்லாம் வந்து உன்னோட அப்பா உன்னோட தாத்தா செத்து வர நினைக்கிறேன், அவள்லாம் எங்கிட்ட தான் வர, நீ எங்கிட்ட தான் வரப்போற. அந்த பக்கம் படைப்பு நடக்கிறது, அந்த படைப்பு தொழிலெல்லாம் நீ வந்து குழந்தை பற்றி நினைச்சியா? இல்லை, அது என்னால் படைக்கப்பட்டது தான். நான் தான் இந்த பூலோகத்தை கொடுத்துருக்கேன். இந்த பூலோகத்தில் வந்து அதிகமாக அதர்மம் அதிகமாகி போச்சு. அந்த அதர்மம் குறையணும், பூமியோட பலு குறையணுன்றதுக்காக நான் அந்த போரை நடத்துறேன். நான் தான் நடத்துகிறேன் போரை, நான் தான் நடத்துகிறேன். இந்த இத்தனை பேர் சத்தால்னா அத்தனை சாவுக்கு நான் தான் காரணம், நீ இல்லை. ஏன்னா உன் மனசில் அது மாதிரி எண்ணத்தை தோற்றுவிக்கிறதே நான் தான்.
இன்னைக்கு பீமனை வந்து பீமன் வந்து ஒருத்தனை அடிச்சான்னா பீமன் வந்து துச்சாதனை கொல்ல போறான்னா அதுக்கு வந்து காரணம் நான் தான் அவன் மனசுல இந்த இடத்த விட்டு விட்டேன். துரியோதன மனசுல வந்து பாஞ்சாலி எழுத்து வந்து சபையில அசிங்கப்படுத்த சொன்னது என்னுடைய நான் படைச்சவன் தான் பண்ணான். அவனுடைய மனசுக்குள்ள இருந்து நான் தான் பேசியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வஞ்சமா வரணும், இந்த காரியம் நடக்கணுன்றதுக்காக. அதனால எது நடக்கணுமோ அதை தான் நான் நடத்திட்டு இருக்கேன். நான் தான் இந்த உலகத்தை கிடைப்பு எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஆக எல்லாருமே இது எல்லாமே என்னுடைய மாய லீலைகள் தான். இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, இதுக்கெல்லாம் நீ மனசுல வச்சுக்கவும் கூடாது. இதெல்லாம் நீ ஏத்துக்கணும். இதெல்லாம் ஏத்துட்டு நீ உன் வேலையை செய்யணும். உனக்குன்னு என்ன கடமை கொடுத்துருக்கு அதை செய். நீ அண்ணா தம்பி இப்ப எல்லாம் யாரும் உன் கூட வரமாட்டா. கடைசி வரைக்கும் வரப்போறது என்னமோ நீ செய்யற கடமையோட உன்னுடைய நீதி தான். நீ நேர்மையா செய்யற தர்ம காரியங்கள் தான் உன்னோட தர்ம காரியங்கள் தான் மேல வரும். இந்த தர்ம காரியமும் நான் தான் உன்னை செய்ய சொல்றேன். இதை செய்ய சொல்றது நான். இதுல வர பேர் கெட்டு போறதோ, அசிங்கப்படுறதோ, அவமானப்படுறதோ, என்னோட எனக்கு வர நல்லது கெட்டது லாபங்களோ, தர்மமோ, அநீதியோ, இதனால வர தீவினைகளோ நல்வினைகளோ எல்லாமே என்னதான் சேரும், ஒன்றும் சேராது. அது மாதிரி நீ இது எதுவும் நான் செய்யல நினைச்சு பண்ணு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ன்றது அதுதான். கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணி நீ எதையும் பண்ணிக்கும். எதை வேணாலும் பண்ணி நீ என்ன பண்ணாலும் உன் மனசுக்குள்ள இருந்து உன்னை செய்ய வைக்கிறது நான் தான். ஒரு காரியத்தை நீ செய்ய போகும்போது இவனை வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம்னு வெளியே வந்துடும். ஒரு காரியம் செய்யலான்ட்டு தான் போவோம். உள்ளே போனவுடனே நம்மளுக்கு மனசு இது வேண்டாமேன்னு தோணுடனே வெளியே வந்துடும். ஆக உனக்கு உள்ளே போக வச்சது நான் தான். உனக்கு இந்த காரியத்தை இந்த அநீதியை செய்யணும் உன்னை அனுப்பினது நான் தான். அங்கே உள்ளே போனோடனே உன் மனசு நீதியை நினச்சி நீ வந்து திரும்பி வந்துட்டு உன்னை கொண்டு வந்து அதுவும் நான் தான். ஆக இது ரெண்டுலேயுமே நான் இருக்கேன். உன்னை உள்ளே கொண்டு போனது நான் தான். அந்த பாவமும் எனக்கு தான். உன்னை அதை செய்யாத போட்டு வழியை காப்பாற்றி வெளியில் கொடுத்தது நான் தான். அந்த தர்மமும் எனக்கு தான். ஆக இது எல்லாமே நான் தான். நீ வந்து வெறும் பொருளாக தான் இருக்க. ஞாபகம், நீ வந்து ஒரு கருவியாக தான் இருக்க. உன்னை இயக்கிறதே நான் தான். அப்படிங்கிறப்ப உனக்கு எதுக்கு அப்பா அம்மா அவளோட உறவுகள்ன்றதில்ல. அந்த உறவுகள்லாம் யாருன்னு நினச்சேன் அவெல்லாம் நான் பார்த்து உனக்கு கொடுத்தேன். உன்னோட உயிரியை நான் தானே கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அவனுக்கு நிறைய உபதேசம் பண்ணுவேன். அது வந்து உபதேசம்ன்றதுக்கு கீத உபதேசம் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்கும். அதை நம்ம சொல்லவே முடியாது. இவன் நிறைய டவுட்டு கேட்பான். எது எப்படி நடக்கும், யாரை நான் இது பண்ணுவேன், இந்த மாதிரி நல்லது கெட்டது எப்படின்றது எப்படி எனக்கு எப்படி தெரியும், என் மனசுக்குள்ள தர்மத்தை எப்படி நான் நிலைநாட்ட முடியும், நான் எப்படி பொறுத்துக்க முடியும், இதெல்லாம் அதான் கேட்பான். நீங்கள் சொல்றது எதையுமே நான் மனசு நினைச்சா கூட என் மனசு கிடந்து அலைபாயிருதே அது ஏன், அதையெல்லாம் கேட்பான். மனசு அலைபாயிருந்தா மனசு அலைபாயிருந்தா நீ தான் அலைபாயாமல் நிறுத்தணும். நீ வந்து நான் யாருன்றதை புரிஞ்சுட்டேன்னா உனக்கு நீ வந்து இந்த மனசு அலைபாயிருந்து நின்று போயிடும் அப்படின்ட்டு தான் யாருன்றதை காட்டுவார். சர்வேஸ்வரன் நான், இந்த பூமியை இயக்கிறது நான் தான். பூமி இவரோட கட்டளைப்படி தான் பூமி எல்லாம் இயக்கிட்டு இருக்கும். பூமி எல்லாம் அங்கங்கே காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். எல்லா காரியங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்திருக்கும். குருஷேத்திரம் போய் இவன் ஒன்றா சேர்ந்துருக்கிறது. இவன் வந்து அர்ஜுனன் வந்து மண்டிக்கிட்டு கிருஷ்ணன்கிட்ட காலை பிடிச்சிட்டு சரணாகதி அடைஞ்சு என்னை காப்பாத்துன்னு சொல்றது கேட்கறது அதெல்லாமே காட்டுவோம். அதெல்லாமே தெரியும் இவனுக்கு. அந்த மகாவிஷ்ணோட அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே மயங்கி போய் அப்படியே நின்றுருப்பான். நின்று சொல்லுவார் அப்பதான் கிருஷ்ணன், எல்லாமே நான் தான், நீ எதுவும் கிடையாது, நீ எது செஞ்சன்ற, நீ உங்க பெரியப்பா உங்க தாத்தான்ற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இப்போ பிறந்திருக்க அவளுக்கு இப்போ பேரனா பிறந்திருக்க, அதனால நீ அவ தாத்தா. அடுத்த ஜென்மத்தில் நீ யாரோ அவ யாரோ. ஆனால் உன்னை பிறக்க வைக்கிறதும் உன்னை மறுபடியும் உன்னை கொண்டு இங்கே சேர்த்துக்கிறது நான் தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் உன்னுடைய மாயை தான் ஒன்று இதுப்பட்டது. இந்த மாயை விளக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு பாரு. தர்மம் அண்ணியே மனசில் வச்சுக்கோ, எதையும் நினைக்காது. தர்மத்தை தெரிஞ்சு நீதியும் நியாயத்தையும் மனசில் தானே நினைச்சு நீ பாரு. அது மாதிரி நீ வந்து அதர்மம் எங்க நடந்தாலும் நான் வருவேன் அந்த இடத்துல. அதான் பவித்ரானாய சாது நாம் சொல்றாங்க, விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாத்தாம நாத்தாய சம்பவமி யுகேன்றது. அதான் எந்த இந்த அதர்ம காரியங்கள் நடக்கிற இடத்துல எல்லாம் எத்தனை யுகம் ஆனாலும் எல்லா இடத்துலையும் நான் போவேன். இங்கே மட்டும் இல்லை, இன்னும் போன ஜென்மத்தில் நான் எங்கே போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் 10 அவதாரம் எடுத்தது. 10 அவதாரத்தில் யார் யாரை எப்படியெல்லாம் ரட்சித்தது, யார் யாரை எப்படிலாம் பண்ணுது, அவள்லாம் எப்படி இருந்தா, நீ யாரு, உன்னுடைய பிறப்பு என்ன, உன்னுடைய நீ வளர்ந்து வந்திருக்க விதம் என்ன, நீ ஏன் இப்படி வந்திருக்க, நீ எதுக்கு இப்போ எங்க கூட இருக்க, நீ எதுக்கு பாண்டவர்களோட கௌரவர்களோட சண்டை போடுற, எல்லாத்தையுமே அர்ஜுனனுக்கு வந்து காட்டுவார். எல்லாத்தையுமே அவனோட மனக்கடல ஓட விடுவார். ஆனா இந்த சண்டை முடிஞ்ச இந்த பகவத்கீதை அந்த இது முடிஞ்ச உடனே அவன் வந்து தெளிஞ்சு வீர் கொண்டு எழுவான். எழுந்த உடனே அவன் இதெல்லாம் மறந்து போயிடும். அவன் நினைச்சதெல்லாம்
அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவனுக்கு இந்த பெரிய பண்ணுறதா தோணாது. எதிர ஒரு ஜீவாத்மா இருக்கிற மாதிரி தான் தோணும். இந்த ஜீவாத்மாவுக்கு முத்தியை நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். வேற பேச்சே கிடையாது. எல்லாரையுமே அப்படி தான் நினைப்பான். தன்னுடைய அண்ணன் தம்பி உட்பட அப்படிதான் நினைப்பான். இவெல்லாம் நமக்கு நல்லது நினைக்கிறவா. இந்த ஜீவாத்மாலாம் நமக்கு நல்லது ஜீவாத்மா இதில் காப்பாற்றணும். இவாளை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம இருக்கோம். அதுதான் அறம் சார்ந்து வாழ்க்கையை நடத்துறதுன்றது அதுதான். எதிர் இருக்கிறதுலாம் கெட்ட ஜீவாத்மா. அதெல்லாம் அழியறதுக்கு நம்மளால முடிஞ்ச வரையும் செய்யணும். நம்மளை செய்ய சொல்லி தான் இறைவன் நம்மளை இங்கே அமைச்சிருக்கிறது அதுக்கு தான். இந்த கெட்ட வாழையெல்லாம் அழிக்கிறதுக்கு தான். நம்ம அந்த நேரத்தில் இந்த அப்பா அண்ணா தம்பி எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்னா சரியா இருக்குமா? வராது. துரியோதனன் எனக்கு அண்ணனாவே இருந்தால் கூட அவன் கெடுதல் செய்கிறான். அவன் அழிக்கப்பட வேண்டியவன், அவனை அழிக்கணும், அவ்வளோதான். அவனை படைச்சதும் இறைவன் தான். அவனை திருப்பி எனக்கு தம்பியா படைச்சதும் அவன் இறைவன் தான். என்னை அவனுக்கு அண்ணனா படைச்சது இறைவன் தான். என்னை கொண்டு எனக்கு கூட பிறந்தவன அண்ணன் இல்லை, இந்த அர்ஜுனனோட தம்பி தான். அர்ஜுனனோட அண்ணன் தான் துரியோதனன், பெரியவன் தான். துரியோதனனும் தர்மரும் அடுத்த நாளில் பிறக்கிறவன். தர்மர் பெரியவர், துரியோதனன் வந்து அப்புறம் பிறந்தவன். துரியோதனும் யூத்ஸுன்னு ஒருத்தன், அது நான் சொல்றேன், அது அப்புறம் சொல்றேன். அடுத்த நாளைக்கு கதையில சொல்றேன் யூத்ஸோட கதை. யூத்ஸுன்னு ஒருத்தன், அவன் அப்படிதான் பிறந்தான். அவன் வந்து அப்படிதான் வந்துருவான். அவனோட கதையை சொல்றேன், அடுத்த இதில் சொல்றேன். அது மாதிரி இவன் நீ என்ன பெரியவன் சின்னவன் இதெல்லாம் நீ பார்க்கவே பார்க்காத. வயசானவான்னா அவள் காலை நெருங்கிட்டு அவள் சீக்கிரம் என்கிட்ட வந்து சேர போறான்னு அர்த்தம், அவ்வளோதான். அதை அனுப்பி வைக்க வேண்டிய வேலை இன்னைக்கு ஒன்றை இந்த வேலையை செய்யறதுக்காக தான் நீ உனக்கு பிறவி கொடுத்துருக்கிறதே இதுக்கு தான். இந்த பாரத சண்டையை போட்டு இந்த பூமாதேவியோட வலுவை குறைக்கணுன்றதுக்காக தான் உனக்கு இந்த பிறவி நீ எடுத்துக்கிறதே இந்த மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தை நீ நடத்துறதுக்கு தான். அதனால அதையே நீ மனசுல வச்சுக்கோ. வேற எதையும் நீ மனசுல யோசிக்காத. உன்னுடைய யோசனைகள் எல்லாமே உன் கடமையை செய்யறதாவே இருக்கட்டும். உன் மனசுல போட்ட எண்ணங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு, நீ இல்லை. நீ உனக்கு அப்பா அம்மான்னு தோன்றதும் நான் தான் பொறுப்பு. உனக்கு எதிரியா நீ துரியோதனை நினைக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு. 5 பேரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கல, இதுக்கும் நான் தான் பொறுப்பு. இதை பேரிட்டு அவளை வேசின்னு சொன்ன கர்ணன், அவன் மனசுல இருந்து சொல்ல வச்சது நான் தான். அந்த கர்ணனோட மனசுல இருக்கிறது நான் தான். எல்லாரும் என்னுடைய ஒரு அங்கம் தான் நீங்க எல்லாருமே. அதனால நீ வந்து நான் தான் உன்னை கொண்டு நீங்க சண்டையை போட வைக்கிறேன். என்னுடைய நட்புனால நான் இதை உனக்கு சொல்றேன். நான் தான் இவன் எல்லாருமே என் அங்கம்தான். கௌரவப்படை அத்தனை படை வீரர்கள்ல இருந்து பெரிய ராஜா வரைக்கும் எல்லாருமே என்னுடைய அங்கம் தான். அதனால நீ அதுக்கெல்லாம் பயப்படாத, அதுக்கெல்லாம் நீ அதெல்லாம் மனசுல நிற்காத. அதே மாதிரி பாண்டவர் படையில் இருக்கிற எல்லாரும் என்னுடைய அங்கம் தான். தர்மன்லாம் என்னுடைய அங்கம் தான். தர்மம், குந்தி, பாஞ்சாலி எல்லாருமே என்னுடைய என்னுடைய ஜீவாத்மாவுக்கு தேவையான ஒரு ஜீவாத்மா தான் நீங்கள்லாம். இந்த பரமாத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவள் தான். உங்களோட காரியம், இங்கே ஒரு காரியத்தை முன்னிட்டு தான் படைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் படைச்சிருக்கீங்கன்னா உங்களால் ஒரு காரியம் நடக்கணுன்றதுக்காக தான் உங்களை படைச்சிருக்காரு இறைவன். நான் உங்களை படைச்சதே அதுக்கு தான், இந்த காரியத்தை நீ செய்யணும் தான். அந்த காரியத்தை செஞ்சவொடனே உன் வேலை முடிஞ்சு போயிடும். உன் வேலை முடிஞ்சு போன உடனே உன்னை எப்போ கூப்பிடணும்னு எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டுருவேன். அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதையெல்லாம் நீ மனசில் நினைக்கவே கூடாது. இந்த நேரத்தில் அதுவும் போரில் வந்து உனக்கு என்னென்னா நீதி நியாயன்றது மட்டும்தான் இருக்கணும். என்னுடைய எதிரி நம்ம அழிக்கணும், அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோன்றதை நீ மனசில் வச்சுக்கணும். உன்னை படைச்சதே அதுக்கு தான், உன் எதிரிகளை அழிக்கிறதுக்கு தான். உனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றத சொல்லுவார். சொன்ன உடனே அப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சுவான் தர்ம. இப்போ அர்ஜுனன் தெளிஞ்ச உடனே எழுந்திருப்பான். எழுந்து நின்று சண்டைக்கு தயாராகும். அப்புறம் தான் அப்போ தான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், அந்த இதை கொடுக்குறாரு, விஸ்வரூப சேவையை கொடுக்குறாரு. விஸ்வரூப சேவையை பார்க்கறது இவரும் பீஷ்மரும் பார்க்குறாரு. பீஷ்மர் சிலர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஸ்வரூபம். பீஷ்மருக்கு இவர் கண்ணுக்கு தெரியும், துரோணர் கண்ணுக்கு தெரியும். அர்ஜுனன் கண்ணுக்கெல்லாம், இந்த துரியோதன கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இவன் 3 பேரும் இவனுடைய பெரிய அந்த மகாவிஷ்ணுவோட பெரிய பிரம்மாண்டமான அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோடனே பீஷ்மர் சேவிக்கிறார். பீஷ்மர் கையெடுத்து சேவிக்கிறத பார்த்தோடனே, கிருஷ்ணனை பார்த்து கையெடுத்து சேவிச்சதை பார்த்த உடனே அவனுக்கு துரியோதனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டான். எதிர் நாட்டி படை அவன் வந்து தேரோட்டுற வேலையை செஞ்சுருக்கான். அவனை போய் ஒரு கையெடுத்து கும்பிடுறாரு, சேவிக்கிறாரு அப்படின்னு திருப்பி அவரை வந்து நீ அவங்க சைடு தான், நீ என் சைடில் அடிக்கடி அவரை ஊன் பண்ணிட்டே இருப்பான். இது இப்படியே இருக்கா. இதுக்கப்புறம் இதுக்கு மறுநாள்லேருந்து தான் சண்டை ஆரம்பிக்க போகிறது. மறுநாள் ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன் அது என்னன்றது. அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.